கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் சில காரியங்களை நாம் போதிக்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு போதித்து நடத்துவாராக. கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற அந்த நிருபத்திலே இந்த காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறார். இதை எழுதுவதற்கு முன்பாக அவர் சில காரியத்தை சொல்லுகிறார். முதல் வசனத்தை வாசிப்போம். மேலும் திருவசனத்தில் முதல் வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருத்துங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. 2வது வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்க, முதல்ல எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு? சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், யாராவது குற்றம் செய்து அவர்கள் குற்றவாளிகள் என்று பார்க்கப்பட்டால் அவங்க என்ன செய்யணுமா? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். இது யாருக்கு சொல்றாரு? ஆவிக்குரியவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு சொல்றாரு. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணுமா? சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணுங்க? சீர்பொருந்த பண்ணுங்கள். சீர்பொருந்துதல்னா என்னது? சீர்பொருந்துதல் அப்படின்னா என்னதுங்க? ஆண்டவருக்கு நேராக அவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? திருப்ப வேண்டும். எப்படியா? சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். இது யாருக்கு சொல்றாரு? ஆவிக்குரியவர்களுக்கு. அப்ப யாராவது ஒருவர் குற்றம் செய்து அகப்படும் போது அவர்களுக்கு என்ன செய்யணுமா? சாந்தமுள்ள ஆவியோடு அவர்களுக்கு என்ன செய்யணும்? சீர்பொருந்த பண்ண வேண்டும். இது யார் செய்யணும்? ஆவிக்குரிய மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டக்குனு நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீங்க? தீர்க்காதீர்கள் ஒரு இடத்துல சொல்றாரு. ஏன்னா உங்களே என்ன செஞ்சிருவாங்க? ஒரு நேரம் வரும்போது தீர்த்துருவாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் என்ன விதையை விதைக்கிறோமோ அதுதான் நம்முடைய அறுவடை. அப்போ நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாயிரு. ஏன்னா நாளைக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக வரும்போது, இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தீர்கள் என்றால், நாளைக்கு அந்த சூழ்நிலை வரும்போது நீங்களும் மற்றவர்களால் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவீர்கள். ஆகையினால் 2வது வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யுங்கள்? அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்ன செய்யுங்க? கிறிஸ்துவின் பிரமாணத்தை. அதுதான் ஆண்டவருடைய பிரமாணம். பிரமாணம்னா சட்டம். அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து 3வது வசனம் வாசிங்க. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன். பாருங்க, ஒருத்தனுக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, அல்லது எந்த ஒரு தாளந்து இல்லை. இப்படி இருக்கும்போது அதாவது ரொம்ப ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் வேற யாரையும் ஏமாத்தலை. யாரை தான் ஏமாத்துறான்?
தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அதுக்கு பேர் தற்பெருமைன்னு சொல்லுவோம். ஒன்றுமே இருக்காது, ஆனால் எல்லாம் எனக்கு நான் யார் தெரியுமா, எங்கள் வீட்டில் என்ன இருக்குது தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. தற்பெருமை. இப்போ கல்யாணத்துக்கு ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா பொண்ணுக்கு சேலை எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ எடுப்பீங்க? குறைஞ்சது அதிகபட்சத்தை விட்டுருங்க, அது 5 லட்சத்தை தாண்டி போகும். குறைஞ்சது எவ்வளவு? இவ்வளவாது எடுக்கணுங்க. அப்படி எடுத்தாதான் அது பொண்ணுக்கான சேலை அப்படின்னா எவ்வளவு? ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். எவ்வளோங்க? 10,000 ரூபா குறைஞ்சபட்சம். ஏன்னா பொண்ணுக்கு அவ்வளவாது சேலை எடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க கிராண்டாக சேலை எடுப்போம் 1000 ரூபாய்க்கு அப்படிங்கிறாங்க. எப்படிங்க கிராண்டாக சேலை எடுப்போம்? எவ்வளவுக்கு? 1000 ரூபா 1500 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, கிராண்டாக எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. தற்பெருமை. கிராண்டுனா என்னன்னு தெரியல. 1000 ரூபா 1500 ரூபான்றதை கிராண்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், 100 ரூபாய்க்கு சேலை இருக்குது. ஆனால் அதுக்காக 1500 ரூபா சேலை எடுத்து பொண்ணுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ உலக நடப்பு என்னன்னே தெரியாமல் தனக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சி பேசுறது. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அடுத்த வசனம், 4வது வசனம். அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவான். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பாருங்க என்ன சொல்றாரு. அவங்கவுங்க என்னென்ன செய்றீங்களோ அதை என்ன செய்யுங்க, அதை நல்லா சோதிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்யறது கரெக்டா தப்பா, நீங்க செய்யறது சரியா செய்றீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளை நாமளே பெருமையா பேசலாமா வேணாமான்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மற்றவங்களை பார்த்து பெருமை பாராட்டாதீங்க. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றத உங்க சுய கிரியைகளை நீங்க என்ன செய்யுங்க, அதை சோதித்து பாருங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நீங்க உங்களை நீங்களே பெருமையா நினைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. அப்போ தற்பெருமையை இங்க சாடுகிறார். தற்பெருமை என்ன செய்யறாரு? சாடுகிறார். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீங்க, தீர்க்கக்கூடாதுன்னு சொல்றார். அது நம்ம வேலை இல்லை, அது ஆண்டவருடைய வேலை. அதை நாம் செய்யும் போது அது நம்முடைய விதையா மாறுது. அது விதையா மாறும்போது அதுதான் நம்முடைய அறுவடையாகவும் மாறும். அடுத்த வசனம். அவனவன் தன் பாரத்தை சுமப்பான். பாருங்க, அவங்கவுங்க பாரத்தை அவங்கவுங்க சுமந்தா போதும். அடுத்து இப்பதான் சொல்றாரு. இதை சொல்லிட்டு திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். உபதேசிக்கப்படுகிறவன் என்று சொல்லும்போது விசுவாசிகள், உபதேசிக்கிறவன் என்று சொல்லும்போது மேலே நின்று பிரசங்கம் என்ற பிரசங்கியார். அப்போ விசுவாசிகள் பிரசங்கியாருக்கு சகல நன்மைகளில் என்ன செய்யணுமா, பகிர்ந்து கொடுக்க கடவன். இதை பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். இது என்னுடைய சொந்த வாக்கியமோ வசனமோ இல்லை. ஏன்னா அநேகர் இன்றைக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, தசமபாகம் காணிக்கை என்பது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை வலியுறுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இது புதிய உடன்படிக்கை. கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுனது புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் தான் சொல்கிறாரு, உபதேசிக்கப்படுகிறவர்களாகிய விசுவாசிகள் உபதேசிக்கிற போதகருக்கு என்ன செய்யணுமா, சகல நன்மைகளிலும் சகல நன்மைகள், சம்பளம், இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட், போனஸ், இன்னும் என்னென்ன இருக்குது, அரியர்ஸ், இது எல்லாத்துலேயும் என்ன செய்யணுமா, பகிர்ந்து கொடுக்கறதுன்னா என்னதுங்க, பாதி கொடுக்கணும்ன்றார். அதானே பகிர்ந்து கொடுக்கறது. இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். இப்போ நீங்களும் நானும் இருக்கோம்னா 2 பங்கா போடணும், 2 பங்கா பிரிக்கணும். அப்போ சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இது கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, வருத்தத்தோடு அல்ல. நீங்கள் உங்கள் மனதில் நியமித்தபடி என்ன செய்யணுமா, கொடுக்க கடவன், சந்தோஷமாய் கொடுக்கணும். அப்போ தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணத்தை பற்றி நாம் போதித்து கொண்டு வருகிறோம். உலகமே பொருளாதார மந்த நிலையில் இருந்தாலும், உலகமே போர் சூழல் ஏற்பட்டு இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சியாக இருந்தாலும், தேவனுடைய பிரமாணம் ஒரு நாளும் வீழ்ச்சி அடைவது கிடையாது. அது எல்லா காலத்திலும் சரியாக வேலை செய்யும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் போது
செழிப்பு அறுவடையின் மூலம் நமக்கு வருகிறது. விதைப்பும் அறுப்பும் என்கிற வேதத்தின் பிரமாணம் பூமி உள்ள அளவும் மாறாத பிரமாணம், அழியாத பிரமாணம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த மாறாத அழியாத பிரமாணம் பூமியின் சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறுறது கிடையாது. அதனால தான் அது மாறாத பிரமாணம் சொல்லிட்டோம். பூமி இருக்கிற காலம் வரைக்கும் நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்ய போகிறோம்? அறுவடை செய்ய போகிறோம். நெல்லை விதைச்சா நெல்லு தான் வளரும். வேற வெண்டைக்காய் நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வளரப்போகுது. தக்காளி விதைக்கிறோன்னா தக்காளி தான் வரப்போகுது. யாராவது தக்காளி விதைச்சு வெண்டைக்காய் வந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டு இந்த உலகத்தில் எங்கேயுமே நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறதே இல்லை. அப்போ அறுவடை எப்போ வருது அப்படின்னா விதைக்கும் போது அறுவடை உண்டு. ரெண்டாவது காரியம், விதை எப்படிப்பட்டதோ அறுவடையும் அப்படிப்பட்டது. மூன்றாவது, இதை நல்லா புரிஞ்சுங்க, விதையின் அளவை விட அறுவடையின் அளவு அதிகம். இது என்றைக்குமே மாறாது. அதே போல நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்கிறோம்? அறுக்க போகிறோம். இப்போ ஒரு மா விதை இருக்குது, அதை நாம் பூமியை தோண்டி விதைக்கிறோம், விதைச்சு அதை பாதுகாத்து அதை பராமரிக்கிறோம். இப்போ அது என்ன செய்யுது? துளிர்த்து வளர ஆரம்பிக்குது. முதல்ல செடியாக வளருது, பின்பு மரமாக மாறுகிறது. மரமாக மாறினோடனே பூ பூத்து அது என்ன செய்யுது? காய்க்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த மாமரத்தில் எத்தனை மாங்காய்கள் இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் வருமா? எத்தனை வரும் பாருங்க. குறைஞ்சது ஒரு 30. ஒரு விதை தான் விதைக்கிறோம், ஆனால் 30 மடங்கு என்ன செய்யுது? அங்கே விதை வருது. அப்போ எப்பயுமே விதையின் அளவை விட அறுவடையின் அளவு அதிகம். ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க, யூடியூப்ல லைவ்ல அவர் வர்றார். அப்போ கீழே ஒருத்தர் என்ன செய்கிறாரு? கமெண்ட் போட்டுக்கிட்டே வர்றாரு. என்னென்னா அவர் என்னென்ன பேசுகிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் கமெண்ட் போட்டுக்கிட்டே வர்றார். அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. அது மட்டுமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்னு பிரசங்கியார் சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அதுக்காக வரல, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார் அப்படின்னு இவர் போடுறார். பிரசங்கியார் கரெக்டாக தான் பிரசங்கம் பண்ணுறார், நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. சரி, நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். அப்ப ஜீவன் உண்டாயிருக்கவும் அப்படின்னா ஜீவன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் என்றால் என்ன? உயிர் கிடையாது. நாம எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த மாதிரி டவுட் வரும்போது என்ன செய்யணும்? டக்குன்னு இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கணும். ஆங்கில பைபிளில் ஜீவன் என்பதற்கு லைஃப் என்று வருகிறது. லைஃப்னா என்னதுங்க? வாழ்க்கை. அப்போ நமக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வாக இருக்கவும் தேவன் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். வாழ்வு அப்படின்னா இந்த பூமியில் நாம் வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரசங்கியார் விரும்பலைன்னா அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அநேக பிரசங்கியார் அதை விரும்புறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படி தான் விரும்புகிறார்? நாம் வாழ்வை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வு. பரிபூர்ணமான வாழ்வுனா என்ன? எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதாவது பரலோகத்தினுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலிருந்தே நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எந்த குறைகளோடையும் எந்த பிரச்சனைகளோடையும் எந்த வியாதிகளோடையும் நாம் போராடி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் இதெல்லாம் இருக்குதே, என்ன பண்ணுறது? பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன்னா உலகம் யாருக்குள்ள கிடக்குது?
பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதுனாலே அவனும் ஆப்போசிட் சைட்லேருந்து வேலை செய்வான். நாம் யார் பக்கம் நிற்கிறோன்றதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் ஆண்டவர் பக்கம் நின்னோம் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து பூமியில் பொல்லாங்கன் கொண்டு வருகிற சோதனைகளை நாம் மேற்கொண்டு வெற்றி பெற்றவர்களாய் நிற்போம். இதுக்கு விசுவாசம் தேவை. வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லை, விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு. ஏன்னா ஆண்டவர் பூமியில் எதை தான் பார்க்க விரும்புகிறார்? விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். அவர் மீதான விசுவாசத்தை ஜனங்கள் உடையவர்களாக இருக்கிறார்களா? 4 தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லைன்னா, ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நேற்றுக்கு தான் ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கிறது என்றால் அவர்களை பார்த்து தான் தேவன் சந்தோஷப்படுகிறார். அதனால தான் சர்ச்சுக்கு போகும்போது பைபிளோடு போகணும், சும்மா கையை வீசிட்டு போகிறதில்ல. ஏன்னா பிரசங்கியார் சொல்கிறது கரெக்டாக என்னன்றதை என்ன செய்யணும்? பைபிளில் திறந்து பார்க்க முடியும். அந்த காலத்தில், அதாவது கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் பைபிள் எல்லார் கையிலையும் கிடையாது, சாமியார் கையில் மட்டும்தான் இருக்கும். ஆகையினாலே ஜனங்கள் என்ன செய்வாங்க? சும்மா கை வீசிட்டு போவாங்க. அதற்கு பின்பாகத்தான் பைபிள் நிறைய அச்சடிக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய புஸ்தகங்களில் முதல் இடத்துல பைபிள் தான் இருக்குது. அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? பைபிளை வாங்கி வைக்கணும், அதை சபைக்கும் கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும். பாட்டு புஸ்தகத்தை கொண்டு வரணும், பைபிளை கொண்டு வரணும். அதை தூக்கி சுமப்பதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். காலேஜுக்கு போகும்போது அல்லது ஸ்கூலுக்கு போகும்போது புஸ்தகம் இல்லாமல் நம்ம போயிட முடியாது. அப்படி போனோம்னா என்ன ஆகுங்க? ஒன்றும் ஃபைன் போடுவாங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்குவாங்க. அங்கேயே நம்ம புஸ்தகம் இல்லாமல் போக முடியாதுன்னா நாம் சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும். படிக்க தெரியாதவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது, படிக்க தெரிந்தவர்கள் எழுத்துக்கூட்டியாவது நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்? பைபிளை கொண்டு வரணும். அப்போ சர்ச்சுக்கு பைபிளோட வரணும். பிரசங்கியா சொல்கிறது கரெக்டாக தப்பான்றதை பைபிளில் திறந்து பார்க்கணும். கரெக்டாக இருக்கும்போது அதை அப்படியே நம்ப ஆரம்பிக்கணும். விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்தொடரணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆதியாகமம் 3:16 முதல் 19 வசனங்கள். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். போதும். எல்லா சத்தியத்திற்கும் அடிப்படை ஆதியாகமம் 1, 2, 3. இதை நான் எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லுவேன். இந்த 3 அதிகாரங்கள் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா அதுதான் எல்லா சத்தியத்தினுடைய அடிப்படை. இதை நிறையா பேர் எடுக்க மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. அவங்க அங்கங்கே இருந்து வசனத்தை எடுத்து பேசுவாங்க. நாம் எந்த பிரசங்கம் எடுத்தாலும் ஆதியாகமம் போகாமல் நாம் முடிக்கவே மாட்டோம். இது நம்ம பிரசங்கத்தை அதிகமாக கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செஞ்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்த்து முதல்ல ஏவாள் கிட்ட என்ன செய்கிறாரு? சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? முதல்ல சர்ப்பத்துக்கு ஆண்டவர் சாபத்தை கொடுத்துட்டு அடுத்து ஆண்டவர் ஏவாளை நோக்கி முதல்ல என்ன செய்கிறார்? கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனை பெருக்கமாய் இருக்கும் அப்படின்ட்டார். அப்போ முதல்ல வரக்கூடிய தண்டனை என்ன? கர்ப்பவதியாக இருக்கும்போது பெண்ணினுடைய வேதனை என்ன செய்யுமா? பெருகும். 2வது, வேதனையோட தான்
பிள்ளையை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். இது ரெண்டாவது. மூன்றாவது சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆசை என்று சொல்லும்போது டிசையர் அப்படின்னு வருது, விருப்பம். அதாவது உன்னுடைய ஆசை யாரை தான் பற்றி இருக்குமா? ஏன்னா இதற்கு முன்பாக 2 பேருடைய ஆசையும் 2 பேருடைய விருப்பமும் ஆண்டவர் மேல இருக்கு. அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விருப்பத்தோட இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் பேரிலான விருப்பம் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்போ மனைவியினுடைய அந்த டிசையர், இதற்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா டிபெண்டன்ட்னு அர்த்தம். அதாவது மனைவி யாரை சார்ந்து இருப்பார்கள் என்றால் கணவரை என்ன செய்யணுமா? சார்ந்து இருப்பார். இப்போ குடும்பத்தில் பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, மனைவி கணவனை சாராமல் வேறு யாரையோ சார்ந்து இருந்தால் அங்கே பிரச்சனை வரும். தான் பிள்ளையை சார்ந்து இருந்தால் பிரச்சனை வரும், தன் பெற்றோரை சார்ந்து இருந்தால் பிரச்சனை வரும், தன் மாமனார் மாமியாரை சார்ந்திருந்தா பிரச்சனை வரும், தான் கூட பிறந்தவங்களை சார்ந்திருந்தா பிரச்சனை வரும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையான்றதை வீட்டில் போய் யோசிச்சுப்பார். அவர்கள் தன்னுடைய கணவனை விட்டுட்டு வேற யார், தான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்களை சார்ந்து இருக்கும் போது அங்க பிரச்சனைகள் வரும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் சொல்றார் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இவங்க எத்தனை வருஷம் வாழ்வாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதான் ஏவாள் கிட்ட சொல்றாரு, உன் ஆசை உன்னுடைய, நீ வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருப்ப? உன் கணவரை. நீ நிறைய பேர் சொல்றோம், நான் இண்டிபெண்ட் உமன் சொல்றோமா இல்லையா? இண்டிபெண்ட் உமன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஸோ என்னால் தனித்து என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். வேலைக்கு போவது சம்பாதிப்பது என்பது ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு உண்டான லட்சணம். அதை பைபிள் சரின்னு சொல்லுது. வெளியில் வேலைக்கு யாராருக்கு போக முடியுமோ தாராளமாக போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் யாரை சார்ந்து இருப்பீர்கள் என்பதையும் வேதம் தெளிவாக சொல்லுது. உங்கள் கணவரை தான். ஏன்னா சில சொல்ல உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்லலாம், தப்பு இல்லை. எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பற்றி தெரியும்? தெரிஞ்சவங்க மட்டும் கைதுக்கும் பார்ப்போம். ஓரளவுக்கு எனக்கு கிரிக்கெட் புரியும். யாருக்குமே தெரியாதா? முன்னாள் இந்திய அணியினுடைய கேப்டன் தோனி, அவர் சொன்ன ஒரு சம்பவம். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். வீட்டில் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது அவருடைய மனைவியும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட் மேட்ச் ஏதோ ஓடிட்டுருக்கு. அப்போ ஒரு பவுலர் பவுல் பண்ணும்போது அது பட்டு பின்னாடி போயிடுச்சு. அப்போ தோனி சொல்கிறாரு, இது அவுட்டு தான் அப்படின்னு. வீட்டில் உட்காந்து அவருடைய மனைவி கூட பேசிகிட்டு இருக்கார், இது அவுட்டு தான் அப்படி. அப்போ ஒரு மனைவி சொன்னாங்களா, இல்லை அவங்க ஒரு காரணம் சொல்லி, இது இந்த மாதிரி போட்டதுனால இது அவுட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை நீ சொல்கிறது கரெக்டு, ஆனால் பால் இப்படி இருந்தால் தான் அது அவுட்டில் வரும், மன்னிக்கணும், அவுட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பால் போடும்போது இது அவுட்டு தான் அப்படின்னு அவர் இன்னொரு விளக்கத்தை சொல்கிறார். அதுக்கு அவங்க மனைவி சொன்ன வார்த்தை, இல்லை இது கண்டிப்பாக அவுட்டு கிடையாது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டாங்க. எப்படிங்க? உனக்கு இந்த வீடியோ இன்னைக்கு இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். அவர் இங்கிலீஷ்லேயே சொல்கிறார், உனக்கு ஒன்றும் தெரியும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஃபார்மர் இந்தியன் கேப்டனாகவே இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி என்ன தான் சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும். அவர் 3 வேர்ல்டு கப்பு வாங்கின ஆள். அவர் மனைவி சொல்கிறாங்க, உனக்கு கிரிக்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, பேசாமர் அப்படின்னு சொன்னாங்களா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். ஆனால் கடைசியில் தோனி என்ன சொன்னாரோ அதாங்க நடந்துச்சு. அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகி வெளியே போயிட்டார். வெளியே போய் அவர் அந்த கிரவுண்டை தாண்டி வெளியே போனதுக்கப்புறம் அவர் மனைவி சொன்னாங்களாம், இதில் ஏதோ தப்பு இருக்குது. அப்போ அவங்க ஒத்துக்கலை, அம்பையர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறார். டிபெண்ட், அந்த டிபெண்ட்ன்றது மனைவி புருஷனை என்ன செய்யணுமா, இந்த பாவத்தின் விளைவுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது.
அதுக்கு முன்பாக வரைக்கும் 2 பேர் இண்டிபெண்ட் தான், போத் ஆர் ஈக்குவல். ஆண்டவர் அப்படி தான் உண்டு பண்ணுறாரு. ஆனால் இந்த பாவத்திற்கான காரணம் யார் அப்படின்னா, முதல்ல பிசாசு, ரெண்டாவது யார்? ஏவாள் தான் முதல்ல என்ன செய்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. மூன்றாவது தான் ஆதாம். ஆகையினாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கணவரை சார்ந்து தான் என்ன செய்வ, இருப்ப. அடுத்த வார்த்தை, அவன் உன்னை என்ன செய்வான், ஆண்டு கொள்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? டாமினன்ஸ். அவன் உன்னை டாமினன்ஸ் பண்ணுவான், டாமினேட் பண்ணுவான். டாமினேட்னா என்னதுன்னா ஆளுமை செய்வான், ஆண்டு கொள்வான். ஆளுமை செய்கிறதுனா என்ன? இப்போ நம்ம புதிய அரசாங்கம் வந்திருக்குது தமிழ்நாட்டில், அவர்கள் நம்ம என்ன செய்கிறார்கள், ஆளுகிறார்கள். நல்ல ஆளுகை இருக்குது, கிட்ட ஆளுகை இருக்குது. திடீர்னு சில தவறுகள் அதிகமாக நடக்குதுன்னா அதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சட்டத்தை டக்குன்னு கொண்டு வந்து அதை நிறைவேற்றி, இனிமேல் அதை செஞ்சீங்கன்னா உங்களை இந்த மாதிரி தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. அதன் பேர் ஆளுகை. அப்போ நம்மை அவர்கள் என்ன செய்வாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது எதற்கு, அது எதுக்காக? நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை சரிப்படுத்துவதற்கு. ஒரு நல்ல ஆளுகை தான். இப்போ அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கணவன் உன்னை என்ன செய்வானா, ஆண்டு கொள்வான், ஆண்டு கொள்வான். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. 2 பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, இண்டிபெண்ட் மென், இண்டிபெண்ட் உமன், அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, இவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக ஏவாளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனை இருக்கும், வேதனையோட பிள்ளை பெருகணும். நீ உன் கணவரை சார்ந்து தான் என்ன செய்வ, இருப்ப. 4வது, அவன் உன்னை என்ன செய்வான், ஆண்டு கொள்வான். அதனால சில நேரம் கத்திட்டு போகிறது. வீட்டில் சில நேரம் சொல்லி கேட்கலைன்னா என்ன செய்வார், தாட்டு போட்டு கத்திட்டு போகிறாரா இல்லையா? ஏன் செய்கிறாரு, சொல்கிறத கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாருல. இதனுடைய விளைவு தான். அது பேர் ஆண்டு கொள்ளுதல். வெளியிலலாம் அவர் நல்லா தாங்க பேசுவார், வீட்டில் தான் இந்த மாதிரி கத்துவார், சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்னா வெளியில் இருக்கவங்கள ஆண்டு கொள்ள முடியாது, தேவன் அப்படி வைக்கல. அவர் யாரை தான் ஆண்டு கொள்வார்? இன்னும் சொல்கிறேன், பிள்ளைகள் மேலே படுற கோபத்தை விட மனைவி மேலே அதிகமாக சில நேரங்களில் கணவன்மார்கள் கோபப்படுவாங்க. ஏன்னா இதுதான், அந்த கணவன் மனைவி என்ன செய்கிறான், ஆண்டு கொள்கிறான். பிள்ளை ஆண்டு கொள்வான்னு சொல்லலை, பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க, வளர்ப்பாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் கணவன் மனைவி தான் ஆண்டு கொள்வான். பிரச்சனை என்னென்னா, மனைவி கணவரை சாராமல் வேற எந்த நபரை சார்ந்திருந்தாலும் அங்கே பிரச்சனைகள் இருக்கும். அது யார் குடும்பமாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான். அடுத்து இப்போ ஆதாமுக்கு சொல்கிறாரு பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க, 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பாருங்க, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாய், புசிக்க வேண்டாம், உண்ண வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின மரத்தினுடைய கனியை நீ என்ன செஞ்ச, புசிச்ச. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய வேணான்னு சொல்றாரு, ஆனா உங்க மனைவி அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்போ எதுக்கியா பிரச்சனை வீட்டில் தேவையில்லாமல்? நம்ம செய்யலைன்னா நம்மளை போட்டு திட்டிக்கிட்டே கிடப்பா, அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதை செஞ்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா பூமி உங்கள் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாதா அப்படின்னா நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, உங்கள் மனைவி அதே சொன்னாங்கன்னா கேளுங்க. கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, உங்கள் மனைவி வேற ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக வேற ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் மனைவி சொல்கிறாங்க, இன்றைக்கி எதுக்கு போய்கிட்டுங்க, வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. கேட்டால் என்ன நடக்கும், பூமி உன் நிமித்தம்
சபிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா இவன் உணவை எங்கேருந்து தான் கொண்டு வரணும்? பூமியில தான் கொண்டு வரணும். அப்போ சபிக்கப்பட்ட அந்த பூமியிலிருந்து தான் இவன் உணவை கொண்டு வரணும். அப்போ அந்த உணவு எப்படி தான் இருக்கும்? சபிக்கப்பட்ட உணவாக தான் அப்போ இருக்கும். அப்போது முதல்ல பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அடுத்து என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதனுடைய பலனை நீ சாப்பிடுவ, இல்லைன்னு சொல்லல. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் என்ன செய்வ? சாப்பிடுவ. முதல்ல பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது வருத்தத்தோடு அறுவடையை புசிப்பாய். மூன்றாவது அடுத்த வசனம் வாசிங்க, 18. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பூமி உனக்கு என்ன செய்யுமா? முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அடுத்து வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். முள் என்பது சாபத்தின் அடையாளம். ஏன்னா பூமி சபிக்கப்பட்டுருச்சு. இப்போ சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து நீங்கள் விதைக்காத களையான விதை அறுவடையாக இப்போ வர ஆரம்பிக்குது. முள்ளையும் குறுக்கையும் நீங்கள் விதைக்கவே இல்லை. நீங்கள் நெல்லை தான் விதைக்கிறீங்க, ஆனால் கூடவே சேர்ந்து என்ன வருது? புல்லும் வளருது. எப்படி வந்துச்சு? சபிக்கப்பட்ட பூமி. பூமியை சபிக்கப்பட்டுச்சு. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம்னால தான் பூமி சபிக்கப்பட்டுச்சு. பூமி எந்த தப்பும் பண்ணலை. அப்போ சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து சபிக்கப்பட்ட காரியத்தை ஆதாம் சாப்பிட்றான். அது மட்டுமல்ல, பூமி முள்ளையும் குறுக்கையும் அவனுக்கு என்ன செய்யுது? முளைப்பிக்குது. அடுத்து சொல்றாரு, நீ வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு இருந்தாரு? ஏதேன் தோட்டத்தில் பழங்கள், கனி வகைகள், பச்சை காய்கறிகள். எது பச்சையாக சாப்பிட முடியுமோ அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டாரு. கனி வகைகளை சாப்பிட்டாரு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாரு. ஆனால் இப்போ சொல்கிறார் ஆண்டவர், நீ இனிமே எதை தான் சாப்பிடுவ? பயிர் வகை. அடுத்து உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம். இதுக்கு முன்னாடி வேர்வனா என்னன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு தோட்டம், நீங்கள் ஒரு கார்டனுக்குள்ளே போங்க, அந்த கார்டன் எப்படி இருக்கும்? அதுக்குள்ளே போனாலே நல்லா அழகாக இருக்கும். வெயில் சுட்டரிக்குமா? இருக்குமா? இருக்காது. எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். பசுமையாக இருக்கும், கூலிங்காக இருக்கும். அப்போ ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அது எவ்வளோ குளுமையாக இருந்திருக்கும். ஃபுல்லாக ஏசி போட்ட மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்குள்ளே தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே இருந்த வரைக்கும் இவங்களுக்கு வேர்வைனா என்னன்னு தெரியாது. இப்போது பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட உடனே வேர்வைனா என்னன்னு தெரியுது. உன் முகத்தின் வேர்வையால் என்ன செய்வாய்? ஆகாரம் புசிப்பாய். அப்போ நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்படின்னா அது ஒரு வகையில். ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்வையை மேன்மைப்படுத்துவாங்க. நான் நெத்தி வேர்வை நிலத்தில் சித்தி அரும்பாடுபட்டு அப்படிலாம் டைலாக் பேசுகிறது பார்த்துருக்கீங்களா? அது சாபம், சாபத்தின் குறியீடு. வேர்வை சாபம், அதனால் அதை வெளியே தீரணும். ஆண்டவர் சொல்றார், முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். முந்தி ஆகாரத்தை புசிப்பதற்கு, உணவை உண்பதற்கு எந்த கஷ்டமும் இல்லை. நினச்சா அப்படி பிடுங்கி என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான், நெத்தி வேர்வை நிலத்தில் பட்டாதான் இன்னைக்கு ஆகாரம். இது சாபத்தின் காரியங்கள். ஏன் வேர்வை சிந்தி இப்போ சாப்பிடணும் அப்படின்னா, பூமியானது முள்ளையும் குறுக்கையும் என்ன செய்யுது? முளைப்பிக்குது. இதுக்கு முன்னாடி விசுவாசத்திலையும் தேவனோடு உள்ள உறவிலையும் இவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ வேர்வையினால சாப்பிட்றாங்க. இப்போ குடும்ப சூழ்நிலையில் பிரச்சனைகள் வருது. எப்போ சாபம் வந்தோடனே பிரச்சனை வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது வெறும் ஆத்தும ரட்சிப்புக்காக மட்டுமல்ல, மாம்ச ரட்சிப்புக்காகவும் தான் அவர் வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தின் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் மனுஷன்.
ரெண்டாவது ஆவியில ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, சரீரத்திலே என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புனா ஒன்றும் இல்லைங்க, விடுதலை ஆக்கப்படணும். ஆவியில விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை. இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பூரண ரட்சிப்பு, பூரண சுவிசேஷம். இதை அறிவிப்பது தான் பூரண சுவிசேஷம். நிறைய பேர் ஃபுல் காஸ்பல்னு பேர் வச்சுட்டு பாதி தான் சொல்கிறாங்க, ஹாஃப் காஸ்பலில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் ஃபுல் காஸ்பல் சொல்கிறது கிடையாது. ஆவியின் ரட்சிப்பு சொல்கிறாங்க, ஆனால் சரீரத்தினுடைய ரட்சிப்பு என்ன செய்யறதில்ல, சொல்கிறதில்ல. விடுதலை ஆக்கப்பட்ட வாழ்வு என்ன செய்யறதில்ல, சொல்கிறது கிடையாது. ஆவியிலே செழிப்பு அதை பேசுகிறாங்க, ஆனால் மாம்சத்தில் செழிப்பு என்ன செய்யறதில்ல, பேசுறது கிடையாது. ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். தேவன் உங்களை என்ன செய்ய விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார், பரியாசம் பண்ண ஒட்டார். அப்படின்னா தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். மோசம் போயிடாதீங்க. எதை கேட்டு மோசம் போயிடாதீங்க? விதைச்சா அறுவடை வரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை கேட்டு ஏமாறாதீங்கன்னு யூடியூப்ல எவனாவது பேசிட்டு இருப்பான். அதை என்ன செய்யாதீங்க, பார்த்து ஏமாந்துடாதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், விதைச்சா அறுவடை வரும், இது நான் சொல்லலை. ஆண்டவர் நமக்கு இந்த பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அறுவடை வரலன்னா நீங்கள் அடுத்த மாதம் விதைக்க மாட்டீங்க. உங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான், அறுவடை எடுக்கிறான். அறுவடை எடுத்தால் தான் அவனால் என்ன செய்ய முடியும், அடுத்து விதைக்க முடியும். இல்லைன்னா விதையை கூட அவன் வெளியில் தான் போய் வாங்கணும். அதே போல தான் உங்களுக்கு, நீங்கள் விதைக்கிறீங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு விதைக்கிறீங்க. விதைச்சதுக்கப்புறம் அறுவடை வந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், திரும்பவும் விதைக்க முடியும். அப்போ திரும்ப திரும்ப விதைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அறுவடை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. கையில் ₹1 கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசம் இருக்குதான்றதை பாருங்க. விசுவாசம் இருந்தால் உங்களால் விதைக்க முடியும். விதை விசுவாசத்தோடு இணைக்கப்பட வேண்டும். ஏன்னா நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் என்ன செய்கிறோம், அறுவடை செய்கிறோம். நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவற்றிருந்து நிறைய வாங்கிக்கிறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வசனங்களுக்கு கீழ்ப்படிச்சு விதைக்கணும், ஒரு காணிக்க தசம பாகத்தில் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன இல்லை. ஏன்னா அதற்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் தான் வணங்குறேன்றாங்க, ஆண்டவர் தான் கும்பிடுறேன்றாங்க, ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் சொன்ன இந்த ஒரு கட்டளையை நம்ம என்ன செய்வோம், கரெக்டாக கேட்டு கீழ்ப்படிவோம். நாம் எவ்வளோ அமௌண்ட் விதைக்கிறோன்றது முக்கியம் கிடையாது ஆண்டவருக்கு. நாம் விதைக்கிறோமா இல்லையா அதுதான் முக்கியம். நாம் விதைக்கவே இல்லைன்னா நாம் அறுவடையை பெற முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, 1 100 மடங்கும் 1 60 மடங்காக 1 30 மடங்காக உங்களுக்கு என்ன செய்யும், திரும்ப கிடைக்கும் என்று சொல்லுங்க. அப்போ மினிமமே ஆண்டவர் சொல்கிறது 30 மடங்கு சொல்கிறார். அதை நாம் விசுவாசித்தால் அதன்படி என்ன செய்வோம், விதைக்க ஆரம்பிப்போம். அநேகருக்கு விசுவாசம் ஆண்டவர் மீது கிடையாது, சூழ்நிலையின் மீது மட்டும்தான் அளவுக்கு அதிகமான விசுவாசம் இருக்குது. குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, அதன் மீது தான் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். பயங்கரமான விசுவாசம். அந்த விசுவாசத்தை அசைக்க முடியாது. அப்படி இருப்பாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் செய்யணும், அதுக்கு நான் கட்டணும், எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இதை நான் சேர்த்து வைக்கணும், இதை நான் கொடுக்கணும். ஏன்னா அநேகர் கொடுக்கறதுக்கே மனசு வராது பாருங்க. அந்த காசை கூட அப்படியே நகட்டிக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் ஒதுங்கிடுவேன். அந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி நின்றுவேன் நான். எப்பா உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஏன்னா பணம் கொடுக்கறத நான் பேசலை, அவன் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை பேசுகிறேன். இருதயம் முழுக்க அவிசுவாசம். இதை கொடுக்கணுமா, கொடுத்தா குறைஞ்சிருமே, குறைஞ்சா நாளைக்கு என்ன பண்ணுறது? நம்ம பிறக்கும் போதே ஒரு சம்பாரிச்சுக்கிட்டே பிறந்த மாதிரி நினப்பு. பிறக்கும் போதே கையில் அப்படியே கத்தையாக வச்சுக்கிட்டு நம்ம நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே பிறந்த மாதிரி சிலர் அப்படியே பணத்தை பிதுக்கிட்டே இருப்பான். அது வெளியே வராது. அது அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. பாருங்க, நம்ம சபையிலேருந்து போன ஒரு தம்பி சென்னையில் இருக்கும்போது சொன்னான் பாருங்க, அந்த சர்ச்சில்
எங்கே போகணுன்னு கேட்டால் நான் தான் சொன்னேன் அந்த சர்ச்சுக்கு போ அப்படின்ட்டு. அந்த சர்ச்சில் காணிக்க நேரத்தில் அவன் சொல்கிறான், அண்ணே நான் பார்க்குறேன்னே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கெட்லேருந்து அப்படி எடுப்பாங்களாம் ஏதோ பணத்தை. காணிக்க நேரத்தில் பணத்தை எடுத்தால் அது கவருக்குள்ளே வச்சுருக்குமா, அந்த பணம் கவருக்குள்ளே வச்சுருக்குமா, கவர் அப்புறம் கிழிஞ்சிருமான்ட்டு. கவர் சைடில் ஃபுல்லாக கிழிஞ்சிருமா, அதை திணிக்க முடியாமல் திணிச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். காணிக்கை எடுக்க வரும்போது அதை அப்படி எடுத்து போடுவாங்களாம். இன்னும் சிலரை நான் பார்க்குறேன், பர்ஸை இப்படி எடுப்பாங்கன்னே, பர்ஸு இவ்வளோ பெருசு இருக்கும், கிளியிற மாதிரி இருக்கும் பர்ஸு, அதை அப்படி திறந்து இப்படி எடுப்பாங்களாம். அவன் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இப்படி எடுக்கிறாங்கண்ணே, எடுத்து இப்படி போடுறாங்க. எவ்வளோ எடுத்து போட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. எப்படி வந்தது இது? இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? நீங்கள் நினைக்கலாம் பணம் நிறையா இருக்கிறதுனால கொடுத்துட்டாங்க. பணம் நிறையா இருக்கிற எல்லாரும் கொடுக்க மாட்டான். விசுவாசம் இருக்கிறவன் தான் கொடுப்பான். யாருக்கு ஆண்டோடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இருக்குதோ அவங்களால தான் எடுத்து என்ன செய்ய முடியும், தாராளமாய் கொடுக்க முடியும். அவங்க தான் ஊழியத்தில் விதைக்க முடியும். விசுவாசம் சூழ்நிலையின் மீது இருக்கும்போது அவர்களால் விதைக்கவே முடியாது. அதனால தான் விசுவாச பிரசங்கத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விதைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த விதையோடு விசுவாசத்தை கலந்து விதைக்க வேண்டியதும் அவ்வளவு முக்கியம். வாசிக்கலாம், கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏன்? அடுத்த வார்த்தை என்னது? நாம் தளர்ந்து வாசிங்க அதை. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இப்போ விதையை விதைச்சிட்டோம், நாளைக்கே அறுவடை வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் வரல. அறுவடை வரல, ஆனால் உள்ளத்தில் சோர்வு வந்துருச்சு. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தளர்ந்து போகாது இருந்தால், நீங்கள் அப்படி சோர்வு வந்தாலும் சோர்வடையாதீங்க. ஏனென்றால் சோர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் விதையை விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்திலே அறுவடையை எடுப்பீர்கள். இன்னைக்கு விதைச்சோடனே நாளைக்கு என்ன செய்யாது, அறுவடை வராது. திட்டமாய் சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு விதைச்சோடனே நாளைக்கு அறுவடை வராது. அப்படி ஏதாவது ஒன்று முளைச்சா எனக்கு காட்டுங்க. இன்னைக்கு நான் விதைச்சேன், நாளைக்கு அது தலைஞ்சு மேலே வந்துருச்சு அப்படின்னு எதுவுமே அப்படி வராது. விதைச்சதுக்கும் அறுவடை வர்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி உண்டு. அதே தான் ஆவிக்குரிய பிரமாணத்திலையும். நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னா அறுவடை எடுப்பதற்கான ஒரு கால இடைவெளி உண்டு. அப்போ நாம் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் விதையை விதைத்து கொண்டே இருக்கும்போது ஏற்ற காலத்திலே அறுவடையை எடுப்போம். ஏன்னா இது தேவனுடைய பிரமாணம். இது எல்லா சூழ்நிலையிலும் சரியாக வேலை செய்யும். 10வது வசனம் வாசிங்க. அதிலே ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷ விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் நேரத்திற்கு தக்கதாக யாவருக்கும் என்ன செய்யணுமா, நன்மை செய்ய கடவோம். அதோட நிப்பாட்டி இருக்கலாம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாவருக்கும் எல்லாருக்குமே என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதோட நிப்பாட்டி இருக்கலாம். விசேஷமாக, குறிப்பாக என்ன சொல்றாரு, விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்போ என்ன சொல்றாரு, அதை ஏன் மென்ஷன் பண்ணி அங்கே சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு நல்லா தெரியும் நம்ம சொந்தக்காரவங்களுக்கு நம்ம ஒரு வேளை செஞ்சுருவோம். நமக்கு இணக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருவோம். ஆனால் ஆவிக்குரிய சொந்தத்துக்கு செய்வோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க். இல்லை அவங்க சொந்தக்காரவங்க பார்த்துக்குருவாங்க, இல்லை அந்த சிஸ்டர் பார்த்துக்குருவாங்க,
இவங்க பார்த்துக்கிருவாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். ஆகையினால சொல்கிறாரு, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, விசேஷமாக குறிப்பாக பர்டிகுலராக சொல்கிறேன், விசுவாச குடும்பத்தார்களுக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்ய. அதை மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இதை செய்யறதுக்கு நாம் யோசிப்போம். அவர் சொல்கிறாரு, இதை தான் முதல்ல செய்யணுன்றார். அதனால தான் நான் சொன்னேன், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு மாம்ச சொந்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போவோம். கரெக்டு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். மறுபிறப்பு என்றால் ஆவிக்குரிய சொந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆவிக்குரிய சொந்தத்திற்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு மிகுதியான அறுவடையை நீங்கள் பெறுவீர்கள். புரிஞ்சும் புரியாத மாதிரியே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே இருக்க வேண்டியதான். ஆகையினால தான் ஆவிக்குரிய சொந்தத்துக்கு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் மாம்ச சொந்தம். நான் ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவர்கள் நான் சொல்லலை, மறுபிறப்பை அடைந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம். இந்த சபையில் இருக்கீங்கன்னா இந்த சபை தான் உங்கள் குடும்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்ய தவறக்கூடாது. வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த வாய்ப்பை தவறவிடாமல் யூஸ் பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள். நாம் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம், நாமே தேவனுடைய ராஜ்யத்தில் விதையாகவும் இருக்கிறோம். விதைப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்தினால் தேவனுடைய பிரமாணத்தின்படி அறுவடையை எடுப்பீர்கள். இப்போ சில உதாரணங்களை சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு பாடல் பாடுகிற தாளந்தை கொடுத்திருந்தார் என்றால் அதை ஆண்டவருக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு சபையை சர்ச்சை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு தாளந்தை கொடுத்திருந்தார் என்றால் அதை ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். மூன்றாவது, ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்கிற தாளந்தை கொடுத்திருந்தார் என்றால் நீங்கள் எல்லாருக்காகவும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நான்காவது, ஆண்டவர் உங்களுக்கு நன்றாக வேலை செய்யக்கூடிய தாளந்தை கொடுத்திருந்தார் என்றால் அதை ஆண்டவருக்காக என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஐந்தாவது, ஆண்டவர் உங்களுக்கு இசை வாசிக்கக்கூடிய தாளந்தை கொடுத்திருந்தார் என்றால் அதை நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், அதை உபயோகப்படுத்தணும். ஆறாவது, ஆண்டவர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்தை கொடுத்திருந்தார் என்றால் அதையும் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய தாளந்து தான் உங்களுடைய விதை. அப்போ உங்கள் விதையை நீங்கள் விதைக்கணுமே தவிர அதை மூடி வைக்கக்கூடாது. அதை சபைக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன செய்யணும், அதை செய்யணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை என்ன செய்யணும், நம்முடைய தாளந்தை ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ விதையை சரியாக நீங்கள் சபையில் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைச்சிங்கன்னா தேவன் அதற்கான அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் தருவார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சம்பளமே இவ்வளோதான், இதை விட எப்படி ஜாஸ்தி வரும், எனக்கு ஜாஸ்தி வரணும்னா இன்னும் 3 வருஷம் ஆகணும், அப்போ தான் எனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு செலவுன்னு ஒன்று ஆகுதுல்ல, அதை தேவனால் கட்டுப்படுத்த முடியும். நம்புறீங்களா? போன மாதம் மீதி இல்லை, வெளியில் வாங்கி தான் சமாளிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் அதே சம்பளம் தான், அதே செலவு தான், ஆனால் மீதி இருக்கும் விசுவாசிச்சிங்கன்னா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம். நான் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். மாத சம்பளம் வாங்கும்போது நான் யோசிச்சிருக்கேன், இவ்வளோதான் சம்பளம், இதில் என்ன பண்ணுறது, ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது, மீதி நம்ம 500 ரூபா தான் மீதி இருக்குது கடைசியில், இதை வச்சு எப்படி மாதம் ஃபுல்லாக ஓட்டுறது அப்படின்னு நினச்ச காலங்கள் உண்டு. அதில் எப்போ விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு விதைச்சோமோ அன்றைக்கு அதே சம்பளம் தான், அதே செலவு தான். ஆனால் மாத கடைசியில் மீதி என் பர்ஸில் இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் தெரியாது, யோசித்து பார்த்தா உங்களுக்கு அது
தெரியாது. தேவனுடைய நடத்துதல் அப்படிதான் இருக்கும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், மீதியையும் எடுப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தேவை விசுவாசம். நிறைய பேர் இன்றைக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும்லே இருக்கிறாங்க. அது ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. வளர்ற நிலை என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் என்னது? வளர்கிற நிலை. உங்க பிள்ளை குழந்தையாவே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது அந்தந்த வயசுல அந்தந்த வளர்ச்சியோட இருப்பது பிடிக்குமா? அந்தந்த வயசுல அந்தந்த வளர்ச்சி இருக்கணும். அது குழந்தை மாதிரியே 18 வயசுல குழந்தை மாதிரியே இருக்கணும். இங்க அதை பார்த்து நம்ம பரிதாபப்படுவோம். அது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்? சின்ன பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது நமக்கு அது சந்தோஷமா இருந்தது. ஆனால் 18 வயசுலேயே அது குழந்தை மாதிரியே பேசிட்டு குழந்தை மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு என்ன செய்யாது? அது பிடிக்காது. அதை நம்ம பார்த்து நம்ம வருத்தப்படுவோம். ஆண்டவர் அப்படிதான். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 20 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தான். நான் சொல்றேன், கேட்டா கேட்டது கிடைக்கும், கொடுத்தா கேட்டதை விட அதிகமாக கிடைக்கும். எது வேணும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டை ஆண்டவர் தான் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப கொடுக்கும் போது, விதைக்கும் போது நாம் கேட்டதற்கு மேலாக தேவன் என்ன செய்கிறார். காரணம் என்னன்னா, கொடுத்ததுனால இல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சு விதைச்சதுனால. விதைச்ச அறுவடை உண்டுன்றதை ஆண்டவர் காட்டார், அவருடைய பிரமாணம் காட்டுது. அல்லேலூயா. ஏன்னா நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை, எந்தெந்த காலத்தில் என்னென்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். ஆகையால் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசத்தோடு அவரிடம் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ விதை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு விசுவாசமும் முக்கியம். தேவைகளுக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தில் செல்வதை விட தேவைக்காக விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் சென்று பாருங்கள். அநேக அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஆகையினால கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சபையில் வசனத்துக்கு பஞ்சம் கிடையாது. வசனம் உள்ள போக போக உங்கள் வாழ்க்கையை அந்த வசனம் மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். எப்போ? ஆண்டவர் எப்போ அழுதாருங்க? லாசரு இறந்துட்டாரு. அவருக்கு ரொம்ப சிநேகிதமாக இருந்த மனுஷன் இறந்துட்டாரு. அந்த தகவல் இவருக்கு வருது. அநேகர் நினைக்கிறது என்னன்னா, அவருக்கு பிரியமான அந்த சகோதரன் இறந்ததுனால அவர் அழுகிறாரு அப்படின்னு தான் மேலோட்டமாக படிக்கும்போது அப்படி தான் புரியும். ஆனால் அது அல்ல. லாசரு இறந்துட்டாருன்னு ஆண்டவர் அழுகலை. ஏன்னா லாசரு இறந்த செய்தி இவருக்கு வருகிறது. இவர் வேற இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பின்னும் 4 நாட்கள் அங்கே தங்கி இருந்து, வேணுக்குனே அங்கே தங்கி இருந்து, அதுக்கப்புறம் தான் 4 நாள் சென்று தான் எங்கே போறாரு? லாசரு இருக்கிற இடத்துக்கு போறாரு. லாசரு அதுக்குள்ள இறந்து அவர் கல்லறையிலெல்லாம் வச்சு மூடியாச்சு. ஏன் 4 நாள் கழிச்சு போனாரு? அவருக்கு நல்லா தெரியும், நாம இந்த முறை அங்கே போறோம் அப்படின்னா லாசருவை கண்டிப்பாக உயிரோட எழுப்பிடுவோன்றது அவருக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த நம்பிக்கையோட போகிற ஒரு மனிதர், ஒரு மனுஷகுமாரன் அங்க போய் நின்று அழுகிறார் அப்படின்னா, நாம இப்படி நம்பிக்கையோட அவர் உயிரோட எழுப்ப போறோம்னு தெரிஞ்சுட்டு நம்ம அழுவோமா? யாராவது அழுமாட்டோம். இப்ப ஆண்டவர் அதற்காக அழுகவில்லை. அவர் ஏன் அழுதாருன்னா, யூதர்கள் இவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல, இவர் ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளல. இவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருந்தோம், எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருந்தோம், இவரை கல்லெறிய பார்த்து கொண்டிருந்தார். இவர் வெறுத்தாங்க. இத்தனைக்கு இவர் அந்த யூத குலத்தில் தான் வர்றாரு, அப்படியும் வெறுக்கிறார்கள். இவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசிலாம் நிறையாவே இவரை பற்றி சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நினைத்த மாதிரி ஆண்டவர் வரவில்லை என்பதற்காக, அவங்க ராஜா மாதிரி வருவார், வந்து எல்லாத்தையும் ரோம ராஜ்யத்தை காலி பண்ணிட்டு ஆண்டவர் வந்து நம்மளை மீட்டெடுப்பார். ஏன்னா அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க ரோமர்களுக்கு, யூதர்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இவரோ
ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறக்கிறார். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளலை. அதை நினைத்து தான் என்ன செய்தார்? அவர் அழுதார். அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எருசலேமை பார்த்து என்ன செய்தார்? நிறைய பேர் இவரை பார்த்து அழுதாங்க. அப்போ சொன்னார், ஸ்திரீகளே எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் அப்படி சொன்னார்? நீங்கள் யாருமே ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள, நான் அந்த கஷ்டத்தை படுறேன்னு சொல்லி என்னைய பார்த்து அழுகிறீங்க, ஆனால் நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை, நீங்கள் என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிப்பை நீங்கள் புறந்தள்ளிட்டீங்க. இதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும், உங்கள் பரம்பரையை பாதிக்கப்படும். ஆகையினால எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய அழுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அதில் அவர் குறிப்பாக சொல்றார், எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் எத்தனையோ முறை இப்படி சேர்க்க ஆயத்தமாக இருந்தேன், உனக்கோ மனமில்லை என்று சொன்னார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, அதனால தான் ஆண்டவர் அழுதார். எனக்கு இயேசு வேண்டாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கம்பல் பண்ணவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று யூதர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்களின் அவிசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஆண்டவர் உங்கள் தேவைகளினால் கவரப்படுவதில்லை, உங்கள் விசுவாசமே தேவனை, அவர் கவனத்தை கவருகிறது. அல்லேலூயா. அவருடைய அட்டென்ஷனும் அட்ராக்ஷனும் உங்கள் சைடு திரும்பணும்னா நீங்கள் ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசம் அதுதான். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும் வைங்களேன், கரெக்டாக விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீதான நம்பிக்கை போகலை, அப்படி இருக்கிறீங்கன்னு வைங்க, நாளான்னைக்கு ஒரு இஎம்ஐ கட்டணும், கையில் பணம் இல்லை, ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்க, கர்த்தர் செய்வார்னு திடமாக நம்புறீங்க. இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு, கையில் பணம் இல்லை, நாளைக்கு ஆரம்பிக்குது, மதியானம் ஆயிடுச்சு, பணம் இல்லை, நைட்டு படுக்க போகும்போது நிம்மதியாக போகிறீங்க. ஏன் அப்படின்னா மதியானத்துலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு வர வேண்டிய அந்த இஎம்ஐ பணம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது பெண்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய இஎம்ஐ அவங்க பேரில் இருக்காது. ஆண்களுக்கு நல்லா புரியும், இஎம்ஐ யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு புரியும். கடைசி நேரம் வரைக்கும் காசு இல்லை பாஸ்டர், என்ன பண்ணுறது இல்லை, அவர்கிட்ட வாங்கலாமா விட்டு வாங்கலாமா, அங்கே கேட்டு பார்த்தேன் இங்கே கேட்டு பார்த்தேன் கிடைக்கல. அவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்களா? அவர்கிட்ட கேட்கும்போது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, தெளிவாக கேளுங்க. எப்படி கேட்கணும்? தெளிவாக கேட்கணும். ஆண்டவரே, அடியனுக்கு இந்த இஎம்ஐ கட்டுவதற்கு பணம் இப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய பிள்ளை, அந்த உரிமையில் கேட்குறேன், எனக்கு 4900 அப்படி கேளுங்க, என்ன அமௌண்ட்டு அதை சொல்லி கேளுங்க. இது என்னுடைய இஎம்ஐ அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டு எனக்கு வேணும், கடைசி நாளுக்குள்ளே நான் அதை கட்டணும், எனக்கு இந்த தொகை என் அக்கௌண்ட்டுக்கு வரணும். எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சா? அக்கௌண்ட்டுக்கு எங்கே இருந்தனாலும் போடலாமா பணம்? பூமியில் அவர் பரலோகத்திலிருந்தும் போடுவார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அப்போ ஆண்டவர் மீதான விசுவாசம் தான் பூமியின் சூழ்நிலைகளை மேற்கொள்ள வைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே விசுவாசமுள்ள மனிதர்களினால் கவரப்படுகிறார். அதை புரிஞ்சுக்கணும். நாம் வெட்கப்பட்டு போயிடுவோமோ நினைப்போம், ஆனால் வசனம் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார், உங்களது இஎம்ஐ அமௌண்ட் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிற எல்லா காரியமும் அவர் கிருபையினால் கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அதை பெற முடியும். நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் முதல்ல விசுவாசத்தை என்ன செய்யுங்க? அதிகரிக்கக்கூடிய வசனங்களை கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு
தரணும்னு நினைக்கிறத வேற யாரும் தடுக்க முடியாது, நம்ம மட்டும்தான் தடுக்க முடியும். நம்முடைய அவிசுவாசம் தான் தடுத்து போடும். தேவனை விசுவாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பணத்துக்காக மட்டும் இல்லை, குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காக, குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளுக்காக, குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய வேலைக்காக, எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்யணும்? ஆண்டவர் பாருங்க, சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது திறமையானவர்களா தேர்ந்தெடுக்கல, ஆனால் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள தான் கூப்பிட்டார். சும்மா இருந்தவங்களை என்ன செய்யல? 2 பேர் உட்காந்து வெட்டி பேசி பேசிக்கிட்டு இருந்தா அவனை ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு எங்கேயுமே நீங்கள் வாசிக்க முடியாது. கடலில் ஒன்று வலையை அலசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை வரி வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஆயத்துறையில் உட்காந்துருப்பாங்க, எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ஆளை தான் என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஏன்னா வேலை செய்கிறவன் தான் ஆண்டவருக்கு வேணும், அவன் தான் இங்கேயும் வேலை செய்ய முடியும். சும்மா இருக்கிற ஆள் ஆண்டவருக்கு என்ன செய்யாது? வேண்டாம். அப்போ வேலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் எந்த வேலை கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன்? அதை நான் செய்வேன். அந்த எண்ணத்தில் போகணும். பயப்படவே கூடாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயத்துக்கு வேலையே கிடையாது. பயம் இருக்குன்னா நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் விசுவாசிக்கலை, நீங்கள் அவிசுவாசமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவிசுவாசம் பயத்தை கொண்டு வரும், விசுவாசம் தைரியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் மேலே எல்லாத்தையும் போட்டு நாம் என்ன செய்யணும்? முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாச கிரியை. ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய வேலைக்காக ஆண்டவர் எதிர்பார்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய கடன்கள் அடைவதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவனால சந்திக்க முடியாத ஒரு காரியம் என்று எதுவுமே கிடையாது. அவற்றை நம்ம வேண்டி விரும்பி கேட்கும்போது நமக்கு முன்பாக சென்று கோணலான எல்லாவற்றையும் அவர் செம்மையாக மாற்றுகிற தேவன். ஆமென். ஆகையினால மோசம் போகாதிருங்கள். தேவன் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டான். இது சத்தியம். விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் பூமி இருக்கிற வரைக்கும் செயல்படும். ஒருவேளை பூமியே இல்லைன்னா தான் அது ஒருவேளை செயல்படாது. பூமி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தேவனுடைய பிரமாணம் என்ன செய்யும்? செயல்படும். ஆகையினால உங்களுடைய விதையை விசுவாசத்தோடு நீங்கள் விதைக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது மீன்பிடித்திற்கு கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு பின்னாடி வாங்க, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்துமாக்களை நீங்க என்ன செய்வீங்க? ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவீங்கன்னு அர்த்தம். நான் அந்த வேலையை உங்களுக்கு தர்றேன். இப்போ மீன் பிடிச்சவங்க எல்லாம் எங்கே போய் மீன் பிடிச்சாங்க? ஆண்டோடைய காலத்தில் எதில் மீன் பிடிச்சாங்க? கடல்ல இல்லையா? கடல்ல தான் மீன் பிடிச்சாங்க. யாருமே பக்கத்து போட்டில் இருந்த மீன் என்ன செய்யலை? தூண்டில் போட்டு அல்லது அதை போய் என்ன செய்யலை? எடுக்கலை. அப்படி செஞ்சாங்களா யாராவது? அப்படி நம்ம வேதத்தில் பார்க்கவே இல்லை. எல்லாருமே கடல் பெருசு, கடலில் மீன்கள் நிறையா இருக்குது, அதில் வலையை போட்டு தான் என்ன செஞ்சாங்க? பிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அநேக போதகர்கள் என்ன செய்கிறாங்க? கடலில் வலையை போடுறதில்ல, மனிதர்களை பிடிப்பதற்கு. எங்கே தான் போடுறான்? பக்கத்தில் எந்த சர்ச் இருக்குது அங்கே போடுறா வலையை, சல்லுன்னு போட்டுடுறது. போட்டு அங்கே அவங்க எடுத்து வச்சிருக்கிற மீனை பூரா என்ன செய்யறது? ஆட்டையை போட்டு கொண்டு வந்துடுறது. கேட்டால் ஊழியம்மா அதுக்கு பேர். அடுத்த சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க பாவம், அவளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நேராக அங்கே போய் மறித்து நின்று அல்லது வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. உட்காந்துக்கிட்டு அவங்க போகிற சர்ச்சு பாஸ்டரை பற்றி கேவலமாக பேசுறது, இல்லை எதையாவது ஒன்று பேசுறது, பேசிட்டு அது சரியில்லாத விஷயம், இது சரியில்லை, நாங்கள் தான் பெர்ஃபெக்ட் ஆகும், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. எத்தனை பேர் உங்கள் வீடுகளில் வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளாவது நான் வந்து உட்காந்துருக்கேனா? நான் உங்கள் சர்ச்சு பாஸ்டர் வந்து உட்காந்துருக்கேனா?
வந்ததே கிடையாது. ஏன்னா பயம் இருக்கிறாள் தான் வருவாம்மா, வாரம் வந்து உட்காருமா வீட்டில். யாருக்கு தன்னுடைய ஆத்துமாக்கள் ஐயோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு எவன் பயப்படுறானோ அவன் தான் வாரம் போய் உட்காருவான். வீடு சந்திக்கிறேன் போய் உட்காந்து அவங்க கேட்டால் அவங்க பிரச்சனையில் நாங்கள் கேட்டு ஜோம் பண்ண போகிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்களே சொல்ல மாட்டாங்களா பிரச்சனை? ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக ஃபோன் பண்ண முடியும், பேச முடியும். ஆனால் இவங்களுக்கு பயம், ஊழியர்களுக்கு என்னது பயம், நேராக போய் அங்கே உட்காந்துடுறது, வீடு வீடாக போய் உட்காந்து. ஏன்னா அப்போ தான் அவங்க வருவாங்களாம். சில விசுவாசிகள் அதை எதிர்பார்ப்பாங்க, வந்து உட்காந்தா பரவாயில்லைங்க, பரவாயில்ல நம்மளை மதிக்கிறாரு. அதுக்கு பேர் இல்லைங்க மதிக்கிறது, சரியான வசனத்தை உங்களுக்கு போதிக்கணும். அதுதான் நான் உங்களை மதிக்கிறது, அதுதான் உங்களுடைய ஆகாரம். ஆவிக்குரிய மன்னாவை சரியாக கொடுக்கணும். அதை கொடுக்காம ஆவிக்குரிய மன்னாவை சரியாக போதிக்கிறதுக்கான நேரத்தை சுருக்கிட்டு பாட்டு பாடுறதுலையும் டான்ஸ் ஆடுறதுலையும் நான் நேரத்தை அதிகமாக வச்சுருந்தேன்னா உங்களுக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இங்கே இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி. வீட்டுக்கு போயிட்டா உலகத்தில் வேறு பிரச்சனைகள் வரும்போது எப்படி மேற்கொள்வீர்கள்? வசனம் உள்ளே போனால் தான் வசனம் அங்கே வேலை செய்யும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகளுக்கு தெரியும், நீ யாரை உள்ளே விடணும் யாரை உள்ளே விடக்கூடாதுன்னு தெரியணும். சிலர் எப்படா கேப் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ இந்த ஊழியக்காரரை பற்றி குறை சொல்லலாம், அந்த ஊழியக்காரரை எப்போ குறை சொல்லலாம். சில ஆள், நான் சொல்கிறேன், உங்கள் விதை எப்படிப்பட்டதோ உங்கள் அறுவடையும் அப்படிப்பட்டது. இந்த வசனம் எனக்கும் தான். நான் ஒருத்தரை பற்றி குறை பேசிகிட்டே இருந்தேன்னா என்னை பற்றி 4 பேர் குறை பேசிகிட்டே தான் இருப்போம். உங்களுக்கும் அதான். அல்லேலூயா. குறை பேசுவதற்காக நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு வரல. குறை பேசுவதும் குற்றம் சாட்டுவதும் பிசாசினுடைய வேலை. யோபுவை குறித்து தேவ சமூகத்திற்கு சென்ற பிசாசு என்ன செஞ்சான்? யோபுவை குறித்து என்ன பேசினான்? நல்லவன் பேசினானா? இல்லை, குறை தான் பேசினான். அதான் சொல்லுவேன், எப்பயுமே வெளியே போன ஆட்கள் நம்மளை பற்றி நல்ல விதமெல்லாம் பேச மாட்டான், எல்லாருமே குறை தான் பேசுவான். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. உள்ளே இருந்துட்டு பேசினா தான் கேட்பேன். உள்ளே இருந்துட்டு நான் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு என்னையவே குறை பேசுறியா நீன்னு கேட்பேன். வெளியே போய் என்ன வேணால் பேசிக்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அப்போ மீனை பிடிக்கணும்னா கடலில் வீசணும். அடுத்தவங்க போட்டில் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்க பிடிச்சி வச்சுருக்க கப்பலில் வீசி அதில் இருக்க மீனை திருட்டுத்தனமாக எடுத்து வைக்கிறது. அதனால தான் அவங்களுக்குள்ள எப்பயுமே பயம். என்ன பயம்? எப்போ இந்த ஆத்துமா நம்மளை விட்டு போகுமோ. ஏன்னா அவர்கள் என்ன செய்தார்களோ அதுதானே அவர்களுக்கும் செய்யப்படும். அவருடைய விதை எப்படிப்பட்டதோ அப்படி தானே. நான் ஒரு நாளும் வேறு சர்ச்சுக்கு போகிறவங்கள இங்கே வாங்க நான் கூப்பிட்டதே கிடையாது. நான் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டோடைய சமூகத்தில் நின்று ரோட்டில் நம்ம சர்ச்சு சுவாசிகளை பார்த்தாலே விஷ் பண்ணிட்டு நான் போயிடுவேன். தெரியும் நம்ம சர்ச்சு ஆளுங்களுக்கு நின்று பேசுகிற கூட எனக்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அடுத்த சர்ச்சுக்கு போகிறவங்கள பார்த்து நான் என்ன பேச போகிறேன்? அது என் வேலையும் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்க அப்படி எனக்கு சொல்லி தரல. ஆகையினால எனக்கு பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? ஆத்துமாக்களை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க சொல்கிறத கேட்டு போயிடுவாங்களோ, இவங்க சொல்கிறத கேட்டு போயிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் பேசுகிறதை நம்புகிற ஜனங்கள் என்ன செய்வாங்க? என்ன பேதுருட்ட கேட்டார்ல ஆண்டவர், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பேதுரு சொன்னார், நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம்? நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ வசனத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்ட ஆவிக்குரிய மக்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தான் வருவாங்க. அல்லேலூயா. எத்தனை ஊழியக்காரட்ட விசுவாசிகள் நாங்கள் இன்றைக்கி வரமாட்டோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் இன்றைக்கி வேறு பக்கம் போக வேண்டி இருக்குது, அதனால் இன்றைக்கி எங்களால் வர முடியாது அப்படின்னு எத்தனை விசுவாசிகள் ஊழியர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. கேள்விக்குறி தான். நம்ம சபையில் சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு கால் வரும்னு என் மனைவி கால் வரும், பாஸ்டர் இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் அப்படி போயிட்டு வாங்கன்று. எப்படி நடந்தது இது? எப்படி இது நடக்குது? இது கர்த்தர் உண்டு பண்ணின பிஸ்னஸ். கர்த்தர் தான் உங்களை என்னை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் சொல்கிறேன், நம்முடைய விதை எப்படிப்பட்டதோ நம்முடைய அறுவடையும் அப்படிப்பட்டது தான். நாம் சரியான விதையை விதைக்கும் போது நமக்கு சரியான அறுவடை தான் வரும். எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அந்த விதையை விசுவாசத்தோடு நாம் விதைக்கணும். அப்பொழுது பெருக்கமான அறுவடையை நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஏன்னா இது தேவன் நியமித்த பிரமாணம்.
அந்த தேவன் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. நீர் போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய விதையோடு விசுவாசத்தை கலந்து நாங்கள் விதைக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் நாங்கள் விதைக்கவும், ஏற்ற காலத்திலே சகல விதமான நன்மைகள் நாங்கள் அறுவடை செய்யும் தேவன் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும், வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர்களுக்கு அருள் செய்யும். குடும்பத்தில் வியாதியாயிருக்கும் சுகத்தை பெறுவார்களாக. குடும்பத்தில் ஆண்டவர் ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரை. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரை. மக்களுடைய தேவைகள் எல்லாம் தேவன் தாமே சந்தித்து வழிநடத்த விடமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.